எல்லாருக்கும் காலை வணக்கங்க. உங்களுடைய பேபி ராணி. இன்றைக்கி என்னுடைய சமையலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமனுங்க. இந்த லெமன் எவ்வளோ அற்புதமான ஒரு சாப்பிடக்கூடிய பொருள்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. இந்த லெமன் ஜூஸாக சாப்பிடலாம், இல்லை சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாங்க. ஊறுகாய் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த லெமனில் சுகர் அதிகமாக போட்டுக்காதீங்க. ஜூஸ் போடும் பொழுது சுகர் குறைவாக சாப்பிடுங்க. ஏன்னா சுகர் அது வெள்ளை சர்க்கரை அப்படின்னாவே நம்ம உடம்புக்கு நிறைய தீமை விளைவிக்கக்கூடியதுங்க. அதே போல் இந்த லெமன் ரொம்ப கொதிக்க விடாதீங்க சாதத்தில். லெமன் சாதம் எப்படி செய்யணும் அப்படின்னா, சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க, லெமனை பிழிஞ்சி வடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஆனியன், மிளகாய், கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. தூள், உப்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் சாதத்தை கொட்டிடுங்க. கொட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொட்டி நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த லெமனை அதில் ஊற்றிடுங்க. தேவையானவங்க கொஞ்சம் வேர்க்கடலை எண்ணெயிலே போட்டுக்கோங்க. அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வேர்க்கடலையே போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே சாதத்தை நல்லா கிளறி விட்டு நல்லா பெரட்டி விட்டு அப்படியே நல்லா அழுத்தி மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த லெமனை நிறைய பேர் கொதிக்க வைக்கிறீங்க. அப்படி கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதனுடைய தன்மையே போயிருங்க. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சத்தோ அதனுடைய தன்மையோ எல்லாமே கொதிக்க விடும்போது அது போயிடும், ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படியே லெமனை கொதிக்க விடாமல் அப்படியே சாப்பிடுங்க. அதனுடைய வாசமும் அந்த சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கொதிக்க விடாமல் அப்படியே கலக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நன்றிங்க, வணக்கம்.